ஐஃபோன்லேருந்து அண்டர்வேர் வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் அங்கே போச்சு அப்படின்னாக்க நம்மளால் இங்கே சீப்பாகவே வாங்கிக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. ஐஃபோன் அவ்வளோ சீப்பாக விற்றாலும் கூட நம்மளால் அதை வாங்கக்கூட முடியாத இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு விஷயமும் யூஎஸ் ட்ரேட் சேல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்குது. 3 நாளா இந்த நியூஸ் படிக்கும்போது எனக்கு இந்த யூஎஸ் ட்ரேட் சேல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அதை பற்றி ரிசர்ச் பண்ண விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரேட் டீல்னா என்ன, அந்த ட்ரேட் டீல் வந்து நடந்துச்சு அப்படின்னாக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும், அந்த ட்ரேட் டீல் நடந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு என்னென்ன மாதிரியான டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்ற 2 விஷயத்தை பற்றி, சாரி 3 விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லுட்ரிக் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா யூஎஸ் ட்ரேடுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. லீடர் டு லீடர் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றது. அதாவது நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு டைரெக்டாக கால் பண்ணி இது சம்மந்தம் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தா இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அவர் தான் இன்னும் கால் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. டாரிஃப் இஷ்யூ, மார்க்கெட் ஆக்சஸ் இஷ்யூஸு, முக்கியமாக ரஷ்யா ரிலேட்டட் பாலிடிக்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு ஃபோன் காலில் பேசி ஓகே சொல்லக்கூடிய ஒரு டீல் கிடையாது அப்படின்னு இந்தியா சைட்லேருந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியா சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதில்? ஸோ இந்தியா டு யூஎஸ் அண்ட் யூஎஸ் டு இந்தியா வந்து டேக்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு பொருட்கள் எல்லாமே சீப்பாக தானே கிடைக்கும். இதில் நம்ம பெனிஃபிட்ஸ் தானே. இதில் என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்தியா யூஎஸ்க்கான ட்ரேட் டீல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க வேண்டியிருக்குது. ட்ரேட் டீல் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்மூத்னஸை கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேட் டீல் அப்படிங்கிறத ஒரு 2 கடைக்காரங்களை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்தியாவில் ஒரு கடைக்காரர் அவருடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறார். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வியாபாரி அவரோட ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளே விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறாருன்னு வைங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் இங்கே ப்ராப்ளமே. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டேக்ஸு, பில்லு, இன்வாய்ஸு, ஹெச்எஸ் கோடு, ஆரிஜின் சர்டிஃபிகேட்டு, இன்ஸ்பெக்ஷனு இப்படி எல்லாம் முடிஞ்சு அது லோடிங்க்கு வரணும். லோடிங்க்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் வெளியே போய் செல்லுக்கு வரும், சேலாம். இந்த ட்ரேட் டீலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பில்லு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு தான் லோட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிலேடு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து டெலிவர் ஆகிறதுக்கே லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லிங் ப்ராசஸ்க்கு போகணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப வந்து ஒரு லாங் ப்ராசஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு உதாரணத்தோட பார்ப்போமே. நம்ம காரில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நிறையா டோல்கேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. முன்னாடி என்ன பண்ணுவோம், டோல்கேட்டில் காசு கொடுப்போம். அந்த காசுக்கு வந்து அவங்க அந்த டோல்கேட்டுக்கு என்ன சார்ஜஸோ அதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு பின்னாடி இருக்க வண்டியெல்லாம் வரிசையாக நின்றுட்டு தான் இருக்கணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம போய் நின்னா போதும், ஸ்கேன் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் என்னன்றதை அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபாஸ்டாக் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டாக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் ட்ரேட் டீல் அப்படின்ற ஒரு யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த டீல் நடந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளை அமெரிக்காவில் கொண்டு போய் விற்கும்போது டேக்ஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் பிஸ்னஸ் அடியாகாமல், மார்க்கெட் அடியாகாமல் நம்மளால் வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். அதே மாதிரி அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸை இங்கே வந்து டேக்ஸ் கம்மியாக வந்து விற்றுட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் யாருக்கும் எந்த ஒரு லாஸும் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி கஸ்டம்ஸ் ப்ராப்ளம், கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய செக்கிங் கம்மியாக இருக்கும், பேப்பர் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிலே கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்கும்போது நம்மளால் ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டீலோட ஒரு ஐடியாலஜி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து நடந்தது அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இப்போது அதுக்கான டேஞ்சர் ஜோன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமெரிக்காவிலேருந்து எல்லா பொருளும் இங்கே வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்மால் மேனுஃபேக்சரை சர்வே பண்ணவே முடியாது. நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. அவங்க டாலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம ருப்பீஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம அவங்க கூட காம்படிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஹோட்டல் ஓப்பன் பண்ணாலும் சரி, டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அவங்களோட காம்படிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாயிரும். ஸோ டேட்டா கண்ட்ரோலு, சப்ளை செயின் கண்ட்ரோல், ப்ரைஸிங் கண்ட்ரோல் எல்லாமே அவங்களோட கையில் தான் இருக்கும். அவங்க என்ன விலை விற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து அவங்க கொடுக்குற விலையோட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அவங்க கொடுக்குற விலையில தான் நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி வராது. ஸோ அப்படி அமைஞ்சிடும். ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலு வந்து 23ஆம் புலிகேசி படம்னு நினைக்கிறேன் நானு. அதில வந்து சைனாலேருந்து எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள விட்டுருவாரு. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ள போம்போது சைனாக்காரன் தான் மார்க்கெட் ஃபுல்லா எல்லாத்தையுமே வித்துட்ருப்பான். நம்ம ஊர்க்காரங்க வந்து கடை வச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே ஓடாது. ஏன்னா சைனாக்காரன் ரொம்ப சீப்பா எல்லாத்தையுமே குடுத்துட்ருப்பான். அங்கே போய் வாங்குறதா, இல்ல இங்கே போய் வாங்குறதா அப்படின்ற மாரி ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இத கிரியேட் பண்ணிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சொல்லுது, இது வந்து ஒரு சிம்பிள் ஃபோன் கால்ல முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதில வந்து நெறைய காம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத. டாக்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஃபார்மர்ஸ், எம்எஸ்எம்இ, டேட்டா சாவர்ஜினிட்டி நடக்கும். லாங் டெர்ம் கண்ட்ரோல் வந்து பாதிக்கப்படும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இதில லாஸஸ் இருக்கு. நமக்கு தேவையான விஷயம் வந்து நமக்கு தேவையானது வந்து ஒரு ஃபாஸ்ட் டீலா, இல்ல ஒரு சேஃப் டீலா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு சேஃப் டீல் பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ, இப்போ நான் சொன்ன மாரி, இந்த ஐஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்லேருந்து அண்டர்வேர் வரைக்கும் எல்லாமே சீப்பா கிடைக்குது. அது நமக்கு பெனிஃபிட் தானே. நம்மளால ஈஸியா கன்சியூம் பண்ணிக்க முடியும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஃபோன்லாம் யாருனால வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வச்சிருக்கவங்ககிட்ட தான் வாங்க முடியும். நம்மளால சம்பாதிக்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது, ஐஃபோன் சீப்பா வித்தாலும், அது நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ, ட்ரேட் டீல் அப்படிங்கிறது சீப்பா ஒரு பொருள விற்கிறது மட்டும் கிடையாது. இதுதான் நம்ம இந்தியாவுடைய ஜாதகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ சொல்லுங்க, இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து நடந்தா நல்லதா? நடக்கலனா நல்லதா? அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அத எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.